Hi all, welcome to Smart Ideas Academy. This is an new initiative from us. எப்படி வந்து சிஏ இனிஷியேட்டிவ் உங்களோட ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி இந்த இனிஷியேட்டிவ்க்கும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இந்த இனிஷியேட்டிவ் என்னன்னு சொல்லிடுறேன். 30 பொது அறிவு டாபிக் ஜிஎஸ் டாபிக்ஸ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதுவரைய நாங்க குறிப்பிட்டிருக்கோம்ல, இந்த ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட கேள்விகள்ல இருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை டிஸ்கஸ் பண்ண போறோம். எப்படியும் வந்து மேக்சிமம் ஒரு டாபிக் வந்து 20 கொஸ்டின் வருது அப்படின்னு பார்த்தோம்னா அதுல நான் ஒரு 18 கொஸ்டின் வந்து டிஸ்கஸ் பண்ணுவேன். ஒரு 2 கொஸ்டினுக்கு உங்கள்ட்ட ஆன்சர் கேட்பேன். நீங்க வந்து கமெண்ட் செக்ஷன்ல அந்த ஆன்சரை சொல்ற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னா இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இது அந்த 30 டாபிக் ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா பிரிச்சிருக்கோம், பாத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், பயனுள்ள பொருளாதார வளர்ச்சி என்பது வளர்ச்சிக்கான திட்டமிடலை பொறுத்தது. காரணம், பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டமிடல் அமைப்பை கொண்டிருப்பது நவீன அரசாங்கத்தின் தரப்பில் கட்டாயமாகிவிட்டது. இதுல ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயிற்கான சரியான விளக்கமாகும். என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளோட திட்டமிடல் அப்படிங்கிற பாடத்துல வந்து இதை குறிப்பிட்டிருப்பாங்க. ஆனா பெரிய அளவுல நம்ம படிச்சிருக்க மாட்டோம், ஏன்னா திட்டமிடலின் வகைகள் அப்படிங்கிற டாபிக்ல கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? சரி, அதாவது வந்து ஒரு அறிஞர் சொல்லுவாரு, வளர்ந்த நாடுகளுக்கு திட்டமிடல் அவசியம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவரோட கோட்பாட்டுப்படி எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, பொருளாதார வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அந்த வளர்ச்சிக்கு ஒரு திட்டமிடல் தேவை, அந்த திட்டமிடலுக்கு ஒரு கட்டமைப்பு தேவை. அதைத்தான் இதுல சொல்லியிருக்காங்க. சோ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பது ஏயிற்கான சரியான விளக்கமாகும். நீங்க திட்டமிடல் பத்தி விஸ்வேஸ்வர் ஐயால இருந்து சர்வோதயா திட்டம் வரை படிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் 5 திட்டங்கள் படிச்சிருப்பீங்க. ஆனா அவன் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாருங்க, ஒரு வளர்ந்த பொருளாதாரத்திற்கு, ஒரு வளர்ச்சி காணக்கூடிய பொருளாதாரத்துக்கு திட்டமிடல் அவசியம், அந்த திட்டமிடலுக்கு ஒரு கட்டமைப்பு அவசியம் அப்படிங்கிறத குறிச்சிருப்பான். சரிங்களா? அடுத்து 2வது கொஸ்டின் போகும். ஐநா சபை வரிசைப்படுத்திய வளங்குன்றா வளர்ச்சி குறிக்கோள்களை சரியாக வகைப்படுத்துக. பசியின்மை, நல்வாழ்வு, வறுமையின்மை, தரமான கல்வி. இது வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதுல சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 3124. நம்மளுக்கு இந்த கோல் தெரியலனா கூட நம்ம வந்து பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்ல இதை ஆன்சர் பண்ணலாம். வறுமையை ஒழிச்சிட்டோம் அப்படின்னா பசி இருக்காது. பசி இல்லை அப்படின்னாலே வந்து நல்ல வாழ்க்கை கிடைச்சிடும். நல்ல வாழ்க்கை இருந்ததுனாலே எல்லாரும் கல்விக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? மொத்தம் எஸ்டிஜி அப்படிங்கிறது 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு 17 இலக்குகளை அடிப்படையாக கொண்டு 2030ஆம் ஆண்டிற்குள் அது எல்லாத்தையுமே வந்து அடையணும் அப்படின்னு இலக்கு செட் பண்ணியிருக்காங்க. 17 இலக்குகள் வந்து இங்க ஒரு பிக்சர்ல குறிப்பிட்டிருக்கோம். இத இன்னும் டீட்டெயிலா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு பார்த்தோம்னா 12th புக்ல வந்து இந்த 17 கோலையும் கொடுத்துருப்பாங்க. 12th பொருளாதார புக்ல இந்த 17 கோலையும் வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. செக் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சஸ்டைனபிள் டெவலப் கோல் அப்படிங்கிறது 2015ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மொத்தம் 17 இலக்குகளை கொண்டது. 2030ஆம் ஆண்டிற்குள் இதை அடையணும் அப்படின்னு இலக்கு நிர்ணயிச்சிருக்காங்க. இது பொறுத்துக. இதுல வந்து நம்மளுக்கு ஜேஎம் கீன்ஸ் அப்படிங்கிறது மட்டும் தெரியும், மற்ற 3 அறிஞர்களும் தெரியாது. சோ இதை வந்து ஒரு 2-3 அறிஞர்கள் தெரிஞ்சாதான் வந்து இதை சரியான விடையை போட முடியும். எலிமினேஷன் டெக்னிக்கும் இதுல யூஸ் ஆகாது. ஏன் யூஸ் ஆகாதுன்னு சொல்லிடுறேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் அறிஞர் வந்து ஹிக்ஸ். அதுக்கு நேரம் எதை கொடுத்திருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா பணம் மற்றும் வட்டி வேலை வாய்ப்பு கோட்பாடு. 2வது ஜான் மேனாட் கீன்ஸ், வர்த்தக சுழற்சி கோட்பாடு. 3வது ஜேம்ஸ் டூசன்பரி, இதோட ஸ்பெல்லிங் தப்பா போட்டிருக்கான், டூசன்பரி, பேரியல் பொருளாதார கொள்கை மற்றும் கோட்பாடு. 4வது சாவ் ஜி.கே, வருவாய் சேமிப்பு மற்றும் நுகர்வோர் நடத்தை கோட்பாடு. இதுல சரியான விடை 2, 1, 4, 3. நம்மளுக்கு வந்து ஜேஎம் கீன்ஸ் பத்தி தெரியும். இவர் பணம், வட்டி, வேலை வாய்ப்பு கோட்பாடு பற்றி எழுதியிருக்காரு. இப்ப இதை வச்சு நம்மளால எலிமினேட் பண்ண முடியுமா அப்படின்னா 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ண முடியலாம். அல்லது பியும் டியும் அப்படிங்கிறது, இந்த 2ல எதை போடணும் அப்படிங்கிற குழப்பம் வரும். சோ மற்ற அறிஞர்களும் தெரிஞ்சா வந்து நம்மளால போட முடியும். இதுல வந்து இந்த ஹிக்ஸ் பத்தி எங்க குறிப்பிட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தோம்னா 12th புக்ல நுகர்வோ அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அந்த நுகர்வோ அப்படிங்கிற டாபிக்ல ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த பாக்ஸ்ல அவர் வந்து பிசினஸ் சைக்கிள் அல்லது ட்ரேட் சைக்கிள் பத்தி பேசியிருப்பார். ஒரு பிசினஸ் சைக்கிள்னா என்ன, ட்ரேட் சைக்கிள்னா என்னன்னு பேசியிருப்பாரு. அடுத்து டூசன்பரி பத்தியும் நம்மளுக்கு குறிப்பு இருக்குது. இதுவும் அதே நுகர்வு பாடத்துல ஒரு சின்ன ஒரு சப் டாபிக்ல வரும். அவர் வருவாய் சேமிப்பு மற்றும் நுகர்வோர் நடத்தையை பத்தி பேசியிருப்பாரு. சோ 2, 1, 4, 3. ஷா பத்தி பெரிய அளவுல வந்து நான் பார்த்த மாதிரி இல்ல. சோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஎம் கீன்ஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஹிக்ஸ் அப்படிங்கிறவர் வர்த்தக சுழற்சி கோட்பாடு, ட்ரேட் சைக்கிள் பத்தி பேசியிருக்காரு. அடுத்து டூசன்பரி சேமிப்பு மற்றும் நுகர்வோரை பத்தி பேசியிருப்பாரு. உங்களுக்கு தெரியாத பாடங்கள்ல இப்போ வந்து தேவையில்லாத பாடங்கள் இருக்கும்ல, நம்ம வேர் டு ஸ்டடின்னு ஒண்ணு கொடுத்துருப்போம். அப்படி இல்லாம மற்ற பாடங்கள்ல உள்ள பாக்ஸ் கண்டென்ட் படிக்க முயற்சி பண்ணுங்க. அடுத்து பின்வரும் கூற்றுகளில் இந்திய பொருளாதாரத்திற்கு
பொருத்தமானது எது அப்படின்னு கேட்டிருக்கான். ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்திருக்கான். அந்த 3 ஆப்ஷன் வச்சு நம்மளால ஈஸியா எலிமினேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து உலகத்துல 2 பொருளாதாரம் இருக்குது. முதல்ல ஆப்ஷனை படிக்கிறேன். கலப்பு பொருளாதாரம். அடுத்து கலப்பு பொருளாதாரம் தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்களை அளிக்காமல் அதிகமான கட்டுப்பாடுகளை விதிக்கிறது. 3வது அரசு கட்டுப்பாட்டின் கீழ் இல்லாத பொருளாதார துறைகளுக்கும் இங்கு இலக்கு நிர்ணயிக்கப்படுகிறது. சரிங்களா? மொத்தம் இந்த கொஸ்டின்ல வந்து ஆப்ஷன் 1 தான் சரி. அதாவது ஆப்ஷன் ஏ 1 மட்டும் சரி அப்படிங்கிறத சரியான விடை. ஏன்னு சொல்றேன்னா, இந்தியாவோட பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் நேருவோட கோட்பாடுபடி கொண்டு வரப்பட்டது. இதுல கலப்பு பொருளாதாரம் அப்படின்னா தனியாரும் அரசாங்கமும் இணைஞ்சு செயல்படக்கூடியது. அப்ப யாருக்கும் யாரும் கட்டுப்பாடு விதிக்க மாட்டாங்க. தனியார் துறைகளுக்கு எண்ணற்ற ஊக்கங்கள் அளிக்கப்படுகிறது. கட்டுப்பாடுகள்லாம் பெரிய அளவில் விதிக்கப்படல. அடுத்து அரசு கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய பிஹெச்இஎலுக்கு டார்கெட் செட் பண்ணலாம். ஆனா அரசு கட்டுப்பாட்டுல இல்லாத ஜியோக்கு நம்மளால கட்டுப்பாடு டார்கெட் பிக்ஸ் பண்ண முடியுமா? முடியாது. சோ 3, 2 தவறு, 1 அப்படிங்கறத சரியான விடை இந்தியாவை பொறுத்தவரையில. சரிங்களா? ஓகே. அடுத்து இது வந்து பணவியல் பொருளியல் அப்படிங்கிற டாபிக் அல்லது வங்கியியல் அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய ஒரு கான்செப்ட். மூலதன சந்தை நீண்ட கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. பணச்சந்தை குறுகிய கால நிதி கருவிகளுடன் தொடர்புடையது. இதுல வந்து ரெண்டுமே சரி. ஏ அப்படிங்கிற ஏ மற்றும் பி இரண்டும் சரியானது. மூலதன சந்தை அப்படிங்கிறது நீண்ட காலம் அப்படிங்கிறது வந்து 5 வருஷத்துக்கு மேல சாரி 1 வருஷத்துக்கு மேல, 1 வருஷத்துல இருந்து பல வருஷங்கள் வரை இருக்கும். ஏன்னா குறுகிய கால சந்தை மணி மார்க்கெட் அப்படிங்கிறது 1 வருஷத்துக்குள்ள மெச்சூரிட்டி அடைஞ்சிரும். இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு பாண்டு வாங்குறோம் அப்படின்னா அந்த பாண்டு 1 வருஷத்துக்குள்ள நம்மளுக்கு கைக்கு பணமா வந்துடும். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மணி மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நீண்ட கால நம்மளால வந்து இப்போ வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. 4 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் செல்வ மகள் சேமிப்பு திட்டம்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே மாதிரி உள்ளதெல்லாம் வந்து கேபிட்டல் மார்க்கெட் கீழே வரக்கூடியது. இந்திய பொருளாதாரம் இதன் மூலம் குறிக்கப்படுகிறது. குறைந்த தலா வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலையில் ஈடுபட்டுள்ளனவே, மேம்படுத்தப்பட்ட மூலதன உருவாக்க விகிதம், வேலை வாய்ப்பில் சிக்கல்கள். இதுல சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா 1 மற்றும் 3 சரியானது. ஏன் மற்றது வராதுன்னு நான் சொல்றேன். உழைக்கும் மக்கள் அதிக விகிதத்தில் தொழிற்சாலை ஈடுபடும். குறைந்த தலா வருமானம் கண்டிப்பா குறைந்த தலா வருமான விகிதம் தான். நம்மளோட தலா வருமான விகிதத்தை வந்து ஸ்கூல் புக்ல போட்டுருமா ஒரு $2500 கிட்ட போட்டுருவான். மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம மிகப்பெரிய அளவுல குறைவான பெருக்கப்பிட்டா தான் வச்சிருக்கோம். சரிங்களா? அப்ப இது சரியானது. 2வது ஏன் வராதுன்னா உழைக்கும் மக்கள் அதிக அளவில் விவசாயத்துறையில் ஈடுபட்டுள்ளார்கள். சரிங்களா? சோ தொழிற்சாலை வராது, 2 வராது. அப்ப இது இந்த ஆப்ஷன் போயிரும், இந்த ஆப்ஷன் போயிரும், இந்த ஆப்ஷன் போயிரும். 1, 3 மட்டும் தான் சரி. அடுத்து வேலை வாய்ப்பில் சிக்கல்கள் இருக்கா? ஆனா சிக்கல்கள் இருக்குது. இதுல வந்து 1, 3, 4 கொடுத்தா 1, 3, 4 தான் கரெக்ட். 1 மற்றும் 3 அப்படின்னு கொடுத்தனால 1 மற்றும் 3 சரியானது. ஏன்னா ஆப்ஷன்ல 4க்கான வாய்ப்பு இல்லை. விலை குறைந்தால் வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது மற்றும் இது நேர்மாறானது. பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. இந்த நேர்மாறானது இது தமிழ்ல கூட நீங்க படிச்சா கொஞ்சம் குழம்பிடும். வைஸ் வருஷா அப்படின்னு போட்டா ஈஸியா இருக்கும். இதுல வந்து சரியான விடை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏ சரியானது. ஆர் காரணம் கூற்று சரியான விளக்கம். கரெக்ட் தான். ஏன்னு சொல்றேன். அதாவது விலை குறைந்தால் இப்போ வந்து 10 ரூபாய்க்கு 1 கிலோ தக்காளி வித்துட்டு இருக்கும் போது நம்மளால 1 கிலோ தக்காளியை 10 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டு இருப்போம். இதே அந்த தக்காளி வந்து 5 ரூபாய் ஆயிடுச்சுன்னா என்ன செய்வோம்? அதே 10 ரூபாய் கொண்டு போய் 2 கிலோ வாங்கிட்டு வந்துருவோம். அப்போ விலை குறைந்ததுன்னா வாங்கும் சக்தி அதிகரிக்கிறது. 1 கிலோ வாங்க வேண்டிய இடத்துல 2 கிலோ வாங்கணும். இப்போ விலை உயர்ந்துருச்சு. 1 கிலோ 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருக்கோம். சரிங்களா? இப்போ 1 கிலோ 20 ரூபாய் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? 10 ரூபாய் கொண்டு போய் 1/2 கிலோ வாங்கணும். அப்போ குறைஞ்சிது. சரிங்களா? பொருளின் உற்பத்தி குறைந்து விலை அதிகரிப்பால் வாங்கும் திறன் பாதிக்கப்படுகிறது. ஒன்னும் பொருளின் உற்பத்தி குறையுது, இல்ல வந்து ஏதேனும் பிளாக் மார்க்கெட்ல பதுக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கும் போது வந்து விலை அதிகரிக்கும். மீன் டைம்ல வாங்கும் திறன் அப்படிங்கிற குறையும். இது பணவீக்கத்தோட தொடர்புடைய ஒரு கான்செப்ட். கீழ்கண்டவற்றுள் புதிய தொழிற்கொள்கையின் நோக்கங்களை அடைவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முறைகள் யாவை? தொழில் உரிமம், அயல்நாட்டு முதலீடு, அயல்நாட்டு வாணிப கொள்கை, பொதுத்துறை நிர்வாகம். இதுல 1, 2, 4 மட்டும் சரி. சரிங்களா? இதுல வந்து இண்டஸ்ட்ரி லைசன்சிங் தொழிற்கொள்கையை வந்து நாட்டுல 1948 ஃபர்ஸ்ட் போட்டாங்க. 91ஆம் ஆண்டு போடப்பட்டதான் வந்து மிக முக்கியமான சீர்திருத்தம் எல்பிஜி சீர்திருத்தம். இதுல வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து லைசன்சிங் கொடுத்திருப்பாங்க. லைசன்சிங் ராஜ் அப்படிங்கிறத கேன்சல் பண்ணிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து வெளிநாட்டு வாணிப கொள்கை யாருனாலும் வந்து இங்க தொழில் தொடங்கலாம் அப்படிங்கிற குளோபலைசேஷன் லிபரலைசேஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அதற்கப்புறம் வந்து பப்ளிக் செக்டார் நிர்வாகத்தையும் வந்து மேம்படுத்தியிருப்பாங்க. சோ 1, 2, 4 மட்டும் சரி. வாணிப உறவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதோட தொடர்புடையது ஆகும். சோ அது இதற்கு கீழே வராது. பின்வரும் அறிக்கைகளில் தொழில்துறை உற்பத்தி வரிசை பற்றிய சரியான கூற்று எது? ஐஐபி என்பது பல்வேறு பொருளாதார துறைகளின் உற்பத்தி நடவடிக்கைகளின் முக்கிய பொருளாதார குறியீடு ஆகும். ஐஐபி தரவுகள் மத்திய புள்ளியியல் அமைப்பால் வெளியிடப்படுகிறது.
ஐஐபிக்கான அடிப்படை ஆண்டு 2011-12 ஆகும். இதுல வந்து 1, 2, 3 மூணுமே சரி. ஐஐபி அப்படிங்கிறது வந்து ஒரு இண்டெக்ஸ். எப்படி நீங்க HDI GNH எல்லாம் படிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு இண்டெக்ஸ். இதை வெளியிடக்கூடிய பொறுப்புல யாருக்கான CSO. இப்ப இதோட பெயர் வந்து NSO அப்படின்னு மாறிடுச்சு, நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆர்கனைசேஷன். இதற்கான பேஸ் ஆண்டு 2011-12 கரெக்ட் தான். இப்ப ஒரு 10 வருஷத்துக்கு மாத்துவாங்க, இப்ப மாத்துவாங்கன்னு நினைக்கிறேன். ஐஐபி அப்படிங்கிறது இது வந்து நம்மளுக்கு எல்லா ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல செகண்ட்ல காமர்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? முக்கியமான துறைகள் ஒரு 8 செக்டார் இருக்கு. அந்த 8 செக்டாரோட வளர்ச்சி அடிப்படையாக கொண்டு இதை வந்து வெளியிடுவாங்க. சரிங்களா? எக்ஸாம்பிள் கோல், ரிஃபைனரி, இதே மாதிரி செக்டார்ஸ். இந்த பேஸ் ஆண்டு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பேஸ் இயர் அல்லது அடிப்படை ஆண்டு அப்படிங்கிறது இப்ப உதாரணத்துக்கு வந்து நீங்க அரசு அதிகாரி ஆகணும்னா DA HRA அப்படின்லாம் போடுவாங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை கணக்குல எடுத்துதான் வந்து உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த ஐஐபிக்கான பேஸ் ஆண்டு 2000. இந்த ஆண்டு காலகட்டத்துல இரும்பு எவ்வளவு விலைக்கு வித்துது, ஆயில் எவ்வளவு விலைக்கு வித்துது அப்படிங்கிறத பேஸா எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. பணவீக்கத்தால் எதிர்மறையாக பாதிக்கக்கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்கலாம். அதாவது வந்து விலைவாசி உயருது அப்படின்னா விற்பனையாளர்களுக்கு, யார் வந்து வியாபாரிகளா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு லாபம். சோ லாபம் ஈட்டுவோருக்கு இது நேர்மறை தாக்கம். அடுத்து ஊக வாணிபம். ஊக வாணிபம் அப்படிங்கிறது வந்து ட்ரேடிங். இது நல்ல ட்ரேடிங் சொல்ல முடியாது. இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு தொழில் ஹிட் ஆக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழில ஈடுபடக்கூடியவங்க. அதற்கப்புறம் வந்து முதலீட்டாளர்கள், இன்வெஸ்டர்ஸ். இப்போ வந்து ஒரு நியூஸ் எல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணி, பட்ஜெட் எல்லாம் கரெக்டா வாட்ச் பண்ணி முதலீடு பண்ணவங்களுக்கு இந்த பணவீக்கம் வந்து நல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவங்களோட growth அப்படிங்கிறது உயர்ந்து போகும். ஆனா யாரு பெரிய அளவில் பாதிக்கப்படுவா அப்படின்னா நிலையான வருமானம் ஈட்டுவோர். இப்ப வந்து 10,000 ரூபாய் தான் மாத சம்பளம் அப்படின்னா அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து நம்ம செலவழிச்சு பழகிருப்போம். எக்ஸாம்பிள், ஒரு பால் விலை உயருது, ஒரு பேருந்து டிக்கெட் கட்டணம் உயருது. அப்படிங்கும் போது இந்த நிலையான வருமானத்துல உள்ளவங்களுக்கு வந்து அடிஷ்னலா எதுவும் கொடுக்க மாட்டாங்க. சோ இவங்க பாதிக்கப்படுவாங்க, கடன் வாங்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மூடிய பொருளாதாரம்? அதாவது மூடிய பொருளாதாரம், திறந்த பொருளாதாரம்னா என்னன்னு சொல்லிக்கிறேன். திறந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பல நாடுகளோட பொருளாதார உறவு, வணிக உறவை வச்சிருக்கக்கூடியது. மூடிய பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த வணிக உறவை மேற்கொள்ளாத நாடுகள் ஆகும். சரிங்களா? இதை சரியான விடை அப்படிங்கிறது என்னங்கிற பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்கிறேன். பிற நாடுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். பன்னாட்டு வாணிபத்தில் எந்த தடையும் விதிப்பது இல்லை. கடல் வழி பாதை இல்லாதது. ஐக்கிய நாடுகளின் அமைப்பில் உறுப்பினர் இல்லாமல் இருப்பது. இதுல சரியான விடை அப்படிங்கிறது வந்து 1 மட்டும் சரி. சரிங்களா? நான் சொன்ன மாதிரியே வந்து பிற நாட்டுகளுடன் வாணிபம் மேற்கொள்ளாத பொருளாதாரம். இது எதுவுமே வந்து திறந்த பொருளாதாரத்துக்கு, மூடிய பொருளாதாரத்துக்கு உதாரணம் கிடையாது. இது எல்லாமே வந்து ஒரு ஆப்போசிட் டைப். சரிங்களா? ஓகே, 1 மட்டும் சரி. கீழே குறிப்பிடப்பட்டுள்ள வெளி ஆதாரங்களை இழுப்பதற்கான முக்கிய காரணங்கள். அதாவது இதுல எதை பேசியிருக்கான் அப்படின்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வரணும் அப்படின்னா என்னென்ன காரணம்லாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகள், வளரும் நாடுகளில் பொருளாதார முன்னேற்றம், அறிவு சார்ந்த பொருளாதாரம், சாதகமான வாணிப சூழ்நிலை. இதுல சரியான விடை 1, 2, 3. அதாவது தொழில்நுட்ப கண்டுபிடிகள் இருக்கக்கூடிய நாடுகள்ல முதலீடு குவியும். அதே மாதிரி வந்து பொருளாதார முன்னேற்றம், வளரும் நாடுகள்ல வந்து பொருளாதார முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு தொழில் வாய்ப்புகள் பெருகும். 3 அறிவு சார்ந்த பொருளாதாரம். அந்த நாடுகள்ல உள்ள மக்கள் திறன் வாய்ந்த நல்ல அறிவுள்ள மக்களா இருக்கிறதுனால அங்க வந்து வாய்ப்புகள் வந்து குவியும். இப்ப வந்து இந்தியால நிறைய ஐடி கம்பெனிலாம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா, இங்க நிறைய திறன் உள்ள இளைஞர்கள் இருக்கிறாங்க. நிறைய பேர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறாங்க, ப்ரோக்ராமிங் படிக்கிறாங்க. அதோட விளைவா வந்து இங்க பொருளாதாரம், ஐடி செக்டார் வந்து பெரிய அளவுல ஹிட் ஆகுது. சோ இந்த 3 தான் சரியான விடை. இந்த சாதகமான வாணிப சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து நம்ம நாடுகளுக்கு இடையேயான உறவு பற்றி. சரிங்களா? அதாவது வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொடர்பா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கானது. நீங்க கமெண்ட் பண்ணுங்க. தாராளமயமாக்குதல், தனியார் மயமாக்குதல், உலகமயமாக்குதல் முறை வளர்ச்சி டேசாம் ஆண்டில் அப்போதைய நிதியமைச்சர் டேஸ் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது. கமெண்ட் கீழே பண்ணிருங்க. ஒரு திறந்த பொருளாதாரத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடும் போது எடுத்துக்கொள்ளப்பட வேண்டியது இது. திறந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது பல நாடுகளோட உறவுல இருக்கக்கூடிய பொருளாதாரம். இதுல சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ. நீங்க வந்து ஜிடிபி கால்குலேஷன்ல படிச்சிருப்பீங்க. இந்த லெட்டர் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. C+G+I+X-M. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. C-னா கன்சியூமர், நுகர்வோர். ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், G-னா கவர்மெண்ட். அடுத்து இது ஏற்றுமதி இறக்குமதி, அதுதான் நிகர ஏற்றுமதி அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே. காட் அமைப்பு வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமாக செயல்படுவதை மறைமுகமாக குறிப்பிடுகிறது. இந்த காட் அப்படிங்கிறது வந்து உலகத்துல வந்து நடத்தக்கூடிய ஒரு ஒப்பந்தம். பல நாடுகளால அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு ஒப்பந்தமா இருக்குது. இது வந்து ஒரு 7-8 சுற்றுகள். இது வந்து நம்மளோட 10th புக்ல உலகமயமாதல் அப்படிங்கிற டாபிக்ல இருக்கும்.
ட்ரிப்ஸ், அதாவது இப்ப நம்ம சொல்றோம்ல ஜிஏ டேக், பேட்டன்ட் அப்படிலாம் சொல்றோம்ல, ட்ரேட்மார்க் அப்படிலாம் சொல்றோம்ல, அதற்கான ஒரு ஒப்பந்தம் தான் இது. வளர்ந்த நாடுகளுக்கு சாதகமா இருக்கிறதுனால மற்ற நாடுகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை பணக்கார மக்களின் சங்கமம் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணாலே இது ஈஸியா எழுதலாம். ஏன்னா லீக் ஆஃப் நேஷன், WTO, ஆக்சிஸ் நேஷன், இது வந்து நாடுகளுக்கு இடையேயான ஒரு கூட்டமைப்பு. சரிங்களா? புதிய பொருளாதார கொள்கையில் பொதுத்துறையின் கீழ் எந்த தொழில் நிறுவனம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது? அணுமின் சக்தி அப்படிங்கறத சரியான விடை. இதுல வந்து சர்க்கரை தொழில், பருத்தி தொழில், தேயிலை தொழில் எல்லாமே வந்து பிரைவேட் அண்ட் பப்ளிக் செக்டார் ரெண்டோட இணைஞ்சு இருக்கக்கூடியது. அணுமின் சக்தி மட்டும்தான் வந்து அரசாங்கத்தால செயல்படக்கூடிய ஒரு துறையா இருக்கு. இந்தியாவின் நிதி தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடித்த நிலையில் உள்ளது என்பதில் எதை உள்ளடக்கியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபின்டெக், அதாவது பினான்சியல் பிளஸ் டெக்னாலஜி. பினான்சியல் பிளஸ் டெக்னாலஜினா என்னன்னா இப்போ வந்து ஜிபே, போன்பே அப்படின்லாம் சொல்றாங்க, அதே மாதிரி ஒரு கான்செப்ட் தான். இது வந்து சரியான விடை இன்கம், இன்வெஸ்ட்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் கிரெடிட். இது எல்லாமே தான் கரெக்டான விடை. வருவாய், முதலீடு, காப்பீடு, அமைப்புசார் கடன்கள். ஃபின்டெக்கு உதாரணம் வந்து ஜிபே, போன்பே போன்ற தொழில்நுட்பங்கள். காந்திய மாதிரியானது இந்தியாவில் பொருளாதார திட்டமிடலில் மிக முக்கியமான துறையாக எதை சீர்த்துவதை நோக்கம். காந்தி அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு என்னதான் வரும் அப்படின்னா விவசாயத்துறை தான். சோ அவரோட எண்ணம் அப்படின்னா கிராமங்களை முன்னேற்றது, கிராம பொருளாதாரத்தை முன்னேற்றது. G20 கண்காணிப்பு குறியீட்டின்படி 2020ஆம் ஆண்டு இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி டேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கான். இந்த பொருளாதார வளர்ச்சி ஜிடிபியோட ரேட் தான். சரிங்களா? அதாவது எப்போதுமே வந்து ஒரு நாட்டோட ஜிடிபி வந்து பல நிறுவனங்கள் வந்து கண்காணிக்கும். இந்த G20 அப்படிங்கிறது வந்து ஒரு 20 நாடுகளோட கூட்டமைப்பு. அதாவது இதுல 19 நாடுகளும் ஒரு யூனியன் பிரதேசமும் இருக்கும். சரிங்களா? இது போக G7, G8, பிரிக்ஸ், இதே மாதிரி பல நாடுகள் வந்து பல அமைப்புகள் இருக்கு. அந்த பல அமைப்புகள் வந்து ஒவ்வொரு நாட்டோட ஜிடிபியை கண்காணிக்கும். இது 2020 கேட்ட கொஸ்டின். சோ அந்த ஆண்டுல ஏற்பட்ட ஜிடிபி வந்து இந்தியாவோட ஜிடிபி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த லாஸ்ட் கொஸ்டினும் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. எல்பிஜி மாதிரி வளர்ச்சி அறிமுகப்படுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆல்ரெடி முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டேன், இப்போ ஒரு கொஸ்டின் கேட்டேன். ரெண்டுக்குமே வந்து ஒரே விடையதான் வரும். சரியான விடையை கமெண்ட் பண்ணுங்க. எப்படி வந்து ஒவ்வொரு இனிஷியேட்டிவும் எங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதே மாதிரி இந்த POIQக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இது பயனுள்ளதா இருக்கும் நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.